ஓம் ஸ்ரீ காகத்வதாய வித்மகி கக்தஜாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதியாத். சனீஸ்வர பகவானோட வழிபாடு செய்வதற்கு சிறப்பான ஒரு நல்ல நாள். இது போல ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள் கிடைக்காது. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. வளர்பிறையில சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்றதுக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி தரும். புரியுதுங்களா? சரி, நிறைய ஆலயங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனா திருநள்ளாறுன்னு மட்டும் இல்லை, நிறைய ஆலயங்கள் நம்ம சுற்றுப்புறத்துல நிறைய ஆலயங்கள் இருக்கு. ஆரணி பக்கத்துல, படவேட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எந்திர சனீஸ்வரர் இருக்காரு. இங்கே விழுப்புரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் வந்தீங்கன்னா கல்பட்டுல அங்க ஒரு யோக சனீஸ்வரர் இருக்காரு. இது மாதிரி அந்த பயம்லாம் இல்லை. சனியை பார்த்து பயந்த காலங்கள், ஐயோ சனியின் கோயில் வருது அப்படின்லாம் பயம் இல்லை. சனி ஒரு நண்பர். சனீஸ்வர பகவான் நம் கேட்டதை கொடுக்கின்ற கால புருஷ தத்துவத்தின் கதாநாயகன், கலியின் தந்தை. இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நம்ம அடைகின்ற நல்பெயருக்கு யார் காரணம்? அவரே. நாம் உண்கின்ற உணவுக்கு யார் காரணம்? அவரே காரணம். நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்திற்குரிய கிரகம் சனீஸ்வர பகவான். அவரை பணியணும், அவ்வளவு. தத்துவமசி சொன்னாங்களே, இப்ப கார்த்திகை மாசத்துல நம்ம பகவானை தரிசிக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதுவும் ஒரு நுட்பத்தை கொண்ட வழிபாடு. தத்துவமசி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்குமே அதுவே காரணம், பிரதானம்.